வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது EX70ஓட ஸ்விங் மோட்ரு. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லீக்கேஜஸ். இந்த கம்ப்ளீட் லீக்கேஜஸ் மோரோவர் இதில் ஒரு பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன். இட் மீன்ஸு இதில் உள்ள பாட்டத்தில் உள்ள சீல் வந்து இன்டர்னல் லீக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது லீக் வந்துருச்சுன்னா இதோட ஹைட்ராலிக் ஆயில் டிவைஸில் வந்து மிக்ஸ் ஆகும்போது ஒரு சர்டைன் ப்ரெஷருக்கு அப்புறம் டிவைஸ் சீல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. அதனால் இதை பீரியடிக்கலாக ஒரு 1.5 years 2 yearsக்குள்ளே வரணுச்சு இதை கிட்ட மாற்றிக்கிறது நல்லது. அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு டிஸ்மெல் பண்ணிட்டு அனாலிசிஸு பின்னால் சீல் கிட் ரீப்ளேஸ்மெண்ட்டு கம்ப்ளீட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ இந்த மோட்டரில் கிராஸ் ஓவர் ரிலீஃப் வால்வு, செக் வால்வ்ஸு, ப்ரெஷர் செக்கிங் டம்மீஸு, ஹெட் போல்ஸ் மவுண்டிங்கு, மேக்கப் லைன் அடாப்டரு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஆல்சோ முக்கியமானது இந்த பிரேக் வால்வு இருக்குங்க. பிரேக் வால்வு இதுவுமே கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிலீஃப் வால்வ்ஸு ப்ளஸ் பிரேக் வால்வு அசம்பிளி இது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்த டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோக்குள்ளே நான் பார்க்கலாம். இப்போ மோட்டர் டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். டிஸ்மேண்டில் பண்ணல அக்ரிகேட்ஸில் பாருங்கள், ரோட்டார், பிரேக் பிளேட்ஸு, பிஸ்டனு, ஷாஃப்ட் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு மெயினான விஷயம், இந்த வால்பேட்டில் மைல்டு ஸ்கோர் மார்க்ஸ் இருக்குது. சேம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணாலே நம்ம இது வந்து செக் பண்ணி போடுறது தான் சரியான ஒரு ப்ரொசீஜர். இப்போ இந்த வால்பேட்டு ப்ளஸ் இந்த ரோட்டர் மேட்சிங் பாயிண்ட்லேயுமே நம்ம கொஞ்சம் மேட்சிங் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு திரும்ப நியூ கிட் அசம்பிள் பண்ணும்போது அதை லேப்பிங் செக் பண்ணிக்கிட்டு 100% சிட்டிங் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபிட் பண்ணுறது தான் ஒரு சரியான விஷயம். இப்போ எல்லாமே நம்ம அக்ரிகேட்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம அது க்ளீனாக மேட்சிங் கொடுத்துட்டு அடுத்தது கிட்டு மாற்ற போகிறோம். இந்த ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சீல் கிட் ரீப்ளேஸ்மெண்ட்காக நம்ம கழட்டிருந்தோம் ஆக்சுவலாக. இப்போ இந்த ஹெட்டில் ஒரு பெரிய ஒரு சிவியர் ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் ஒரு கிராக்கு, இந்த போர்ட்லேருந்து இந்த ஹெட்டில் ஒரு ஹேர் கிராக் ஒன்று. இது வந்து நார்மலாகவே வந்து இந்த கைபா மோட்டாரில் நடக்கிற ஒரு விஷயம். அதனால் இதை கஸ்டமர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆல்சோ கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. அதனால் ஒரு யூஸ்டு பார்ட்ஸ் ஒன்று எடுக்க சொல்லி கஸ்டமரே ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்தாங்க. அதில் உள்ள ஹெட்டை வந்து நம்ம மெஷினில் இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ஹெட்டுக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணி மோட்டர் ரன் பண்ணியிருக்கிறோம். கிட்ட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ப்ரைமரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே க்ளீனிங் பண்ணிவிட்டு அந்த ரோட்டர் வால்பேட் எல்லாமே 100% செக் பண்ணிவிட்டு லேப் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு ஷூ பிளேட்டு, பிஸ்டன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து அக்ரிகேட்ஸ் இந்த ஸ்பேர்ஸ் யூனிட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சீல் கிட் மாற்றிட்டோம். இப்போ ஒன்லி அசம்பிளிங் போகிறோம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு பொருள் எடுத்தோம்னா, ஒரு காமன் எடுத்தோம்னா நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாத நம்ம பண்ணியிருக்கோம், சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது வகையில் பார்க்கும்போது ஒரு ஷூ பிளேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் ஒரு சின்ன ஸ்கோர் மார்க்ஸ் கூட இருக்காது. ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்கோர் மார்க்ஸ் இருந்தால் அதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அசம்பிள் பண்ணும்போது அந்த யூனிட் வந்து மேக்ஸிமம் லைஃபை கொடுக்கும். அதனால் கஸ்டமருக்கு பிரேக் டவுன் டைமிங்ஸ் ரொம்ப சேவ் ஆகும். அதனால் ஒவ்வொரு அக்ரிகேட்டுமே வந்து நம்ம செக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை அசம்பிள் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு தான் அசம்பிள் பண்ணோம். மோட்டரு க்ளீன் பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்டன், ரோட்ரு, பிரேக் பிளேட்டு, பிஸ்டன்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலீஃப் வால்வ்ஸு, பிரேக் வால்வ்ஸு, செக் வால்வ்ஸு, எவ்ரிதிங் எல்லாமே நம்ம கிட்டு மாற்றிட்டோம். இப்போ நவ் இட்ஸ் ரெடி ஃபார் அசம்பிளிங்.